இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்த அந்த 2 ஸ்ட்ரிப்பையுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. அண்ட் இது ஒட்டினதுக்கப்புறமா இது சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சியில் வந்து ஒட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சியில் வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா இது 1 மணி நேரம் காய வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. நான் 1 மணி நேரம் காய்ச்சதுக்கப்புறமா நல்லா சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட இன்ஜின் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நோ ஐடியா தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா BMW தீம்டு மொபைல் கேஸ் வந்து எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அண்ட் இது வந்து பார்ட் 4 வீடியோ. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 3 வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்தது இந்த இன்ஜின் கவர் தான். இந்த இன்ஜின் கவரை நம்ம கம்ப்ளீட்டாக பார்ட் 3 வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்ஜினில் வர இந்த டாப்பில் இருக்கிற இந்த பாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். அதாவது இந்த விண்ட்ஷீல்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த டாப் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி அந்த டாப் பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பிவிசி ஷீட்டில் வந்து நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷ்டாக இல்லைன்னா கொஞ்சம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த நம்ம கட் பண்ண பீஸ் வந்து நம்மளோட கேஸில் வந்து கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோமா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக தான் வெட்டியிருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, எல்லா சைடுமே நான் பர்ஃபெக்டாக தான் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் மேலே கட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மட்டும் அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக வந்து தான் ஒரு ஜாயிண்ட் வந்து இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த இடம் கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட மெஷர்மெண்ட்ஸ் அண்டு அக்யூரேட்டான ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ப்ளூ பிரிண்ட் ரெஃபர் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணவே கிடையாது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மொபைலுக்குமே வந்து ரெடி பண்ணுங்கிறக்காக நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகலை. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிராக் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிரேக் ஆகலை, கிராக் இருக்குது. அண்ட் இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கொஞ்சம் அனபாண்ட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இன்னுமே இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணவே கிடையாது. இன்னுமே கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த பார்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுனா, இது ஒரு பல்லு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இதில் வந்து கரெக்டாக இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நல்லா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பல்லு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாட்டை நம்ம எங்கே ஒட்டணும்னா கரெக்டாக இப்போ நான் வீடியோ காமிக்கிறேன்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இந்த பாட்டை வந்து ஒட்டிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த பீஸை அதோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. நான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு கர்வாக இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன், நல்லா சின்னதாக. ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து கரெக்டாக எங்கே வந்து வரும்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீஸ் வந்து ஒட்டணும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அளவெடுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பீஸை கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸை கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. அண்ட் அந்த பீஸை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒட்டின இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு மாதிரி இருக்கிற இந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம எம்சில் வந்து ஒட்டணும். ஸோ இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த பீஸுக்கு சைடில் வந்து எம்சியில் வந்து ஒட்டியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒட்டணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி இருக்க மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து ஒரு மணி நேரம் வந்து காய வைக்கணும். ஸோ இது வந்து காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக வந்து சாண்ட்பேப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து கரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே வந்து காய வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக இந்த பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். இது என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு ஓட்டணும். ஸோ இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுத்து வந்து அந்த பீஸ் அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை கரெக்டாக நம்ம அதோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிற இந்த பீஸை கரெக்டாக அதோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் வந்து அதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த எம்சியில் வந்து நம்ம இங்கே வந்து ஒட்ட போகிறோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே ஒரு சின்ன பீஸ் வந்து ஒட்டியிருப்போம். ஸோ அதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லாண்டிங்காக வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதை கரெக்டாக வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மணி நேரம் காய வச்சிடலாம். ஸோ இப்போ 1 மணி நேரம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சாண்ட்பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து நல்லா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து போடக்கூடாது. லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போடணும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து போடணும். ரொம்ப வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து போடக்கூடாது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆழமாக வந்து அந்த ஹோல்ஸ் வந்து போட்டாலே வந்து போதும். ஸோ அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு அப்படி லைட்டாக வந்து உங்கள் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே நீட்டாக வந்து ஒட்டிடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. சுற்றியுமே கொஞ்சம் கேப் வந்து இருக்கணும். நடுவில் மட்டும்தான் இந்த எம்சியில் வந்து இருக்கணும். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. அதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரூ மாதிரி வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ மாதிரி வரைஞ்சதை வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீப்பாக வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை வந்து நம்ம போடணும். இது எப்படி போடணும்னா நான் வந்து ஊசியை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து போட போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து எப்படி நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ இந்த கல்வெட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போடணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரூ வந்து கிடையாது. அது வந்து ஒரு வேறு பார்ட். அதை நான் வந்து என்னென்னு தேடி பார்த்தா அது என்ன பார்ட்னு எனக்கு வந்து தெரியலை. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்க்ரூன்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி வரது பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுலேயுமே வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. 2 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும். ஸோ அதுமாரி ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக வந்து இருக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. இதோட பார்ட் 4 வீடியோ வந்து முடிஞ்சது. பேலன்ஸ் நம்ம பார்ட் 5 வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த மொபைல் கேஸ் வந்து எப்படி ரெடி ஆகுது, இதோட ஃபினிஷிங் வந்து நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இப்ப நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் தான் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ கடைசியா பார்ட் 5 வீடியோல உங்களை அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி அண்ட் குட் பை.